திரு செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை, அதற்கான அவருடைய எதிர்வினை, இதைத் தொடர்ந்து கூடுதலாக என்டிஏவிலிருந்து வெளியேறியது குறித்து இன்றைக்கு பத்திரிகையாளரிடம் பேசிய திரு டிடிவி தினகரன் வைத்திருக்கிற இன்னொரு விமர்சனம் என்பது, திரு அண்ணாமலை இருந்தவரை இந்த கூட்டணி எப்படி இருந்தது, இப்போது நயனா நாகேந்திரனால என்ன நடக்குது என்கிற ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் திரு மணிகண்டனத்தை தொடங்குகிறேன். திரு சேலம் மணிகண்டன், ஒரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, அவர் கட்சி நலன் சார்ந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவர்கிட்ட விளக்கம் கூட கேட்காமல் அவர் மீது அவர் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். எனக்கு அது மகிழ்ச்சி தான், ஆனால் விளக்கம் கூட கேட்கவில்லையே அப்படின்னு சொல்றார். நியூஸ் 18 சொல்லிருக்காரு. நேயர்களுக்கு வணக்கங்க சார். இப்ப என்னன்னா, தர்ம யுத்தம் 1.0 எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே வழியில பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருக்கிற ஓல்டு கர்னல் செங்கோட்டையன் தொடங்க இருக்கின்ற தர்ம யுத்தம் 2.0 அதே வழியில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சிடறேன் சார். அதாவது அவர் கொடுத்த வாய்ஸ் அதிமுகவோட நலனுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ஸ் இல்ல, 2 பேரோட டப்பிங் வாய்ஸா தான் அவர் பேசினார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரமுகர் இவர்கிட்ட 25 நிமிஷம் பேசினார். அவருக்காக எழுப்பப்பட்ட குரல் தான் திரு செங்கோட்டையன்கிற இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருக்கிற ஓல்டு கர்னல் கொடுத்த வாய்ஸ். இன்னொரு முக்கியமான நபர், ஒரு பட்டய கணக்காளர், திரு பன்னீர்செல்வத்தின் நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பட்டய கணக்காளர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பட்டய கணக்காளர். இவங்க 2 பேர்த்துக்குமான டப்பிங் வாய்ஸ். இதுல நிச்சயமா பாஜக பின்னணியில் இல்ல அப்படிங்கிறத நான் நம்புறேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அண்ணாமலை இருந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி, அவர் நீக்கினது எங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறப்ப, அப்ப இதோட தொடர்ச்சி எது வரைக்கும் போகும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இதுல என்னன்னா சார், மூவரையும் சேர்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி உரியவர்கள் மூலம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு தெரியப்படுத்திட்டார். அதற்கான காரணங்களையும் அவர் தெரியப்படுத்திட்டார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதுவும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ராணுவ கட்டுப்பாடு மிக்க கட்சி அதிமுகன்னு சொல்ற கட்சி, அது புரட்சி தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் அதே வழியில தான் செயல்பட்ட அந்த கட்சியில கோபிச்செட்டிப்பாளையத்துல கூப்பிட்டு உக்காந்துக்கிட்டு நீங்க ஒரு கெடு விதிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்க பொதுச் செயலாளரை ப்ரொவோக் பண்ணி பாபா என்ன நீக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அது ஒரு சேலஞ்ச் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா அதற்காக எதுவும் ப்ரொவோக் ஆகாம திரு எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு உரிய ஆலோசனை பண்ணி இது தொடரக்கூடாது, அவர் காரணத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இது ஒரு பிரச்சனையா நான் இன்னொரு விஷயம் கேட்கறேங்க. 6 பேர் சேர்ந்து நாங்க எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சோம் அப்படின்னு அவர் சொன்னப்ப திரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துலதான் தம்பி வேலுமணி இருக்கிறான் கேட்டு பாருங்கன்னு சொன்னாரு. 5 பேர்த்துல யாராவது ஒருத்தர் திரு செங்கோட்டையன் சொன்னதை என்டாஸ் பண்ணாங்களா? முதல்ல எடப்பாடி எதுக்குறது இல்ல சார். இல்ல சார், அவர் செங்கோட்டையன் சொல்வது உண்மைக்கு மாறானதுன்னு யாராவது சொன்னாங்களா? அதே சமயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னப்ப தம்பி பக்கத்துலதான் அது எப்ப நடந்துச்சு? அது எப்போ நடந்துச்சு திரு மணிகண்டன்? அது எப்ப நடந்துச்சு? 4 மாதம். ஆமா, 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. ஆமா. அப்ப ஆனா அதுக்கு பிறகு அன்னைக்கு வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டை யாரும் அப்படி வைக்கல. அன்னைக்கு வெளிப்படையா திரு செங்கோட்டையன் கூட நாங்கள் எல்லாம் போய் இப்படி சொன்னோம்னு சொல்லல. நேற்றைக்கு தான் சொல்றாரு 6 பேர் போய் இப்படி ஒரு கருத்தை முன்வைத்தோம்ன்றாரு. அப்ப அதிகாரப்பூர்வமா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்ன பிறகு சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும் போது அவங்க அதை தவிர்த்துட்டு தான் போறாங்க. அப்ப அது என்ன அர்த்தம்? இல்ல அவர் உண்மைக்கு மாறா சொல்றாருன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா அந்த 5 பேர்ல? சார், அவர் தனியா நான் போய் பொதுச் செயலாளர் சந்திச்சேன்னு சொல்லியிருந்தாருன்னா அதை பற்றி கேள்வியே எழாது. நாங்க 6 பேர் போயிருந்தோங்கிறப்ப மிச்ச பேர்லாம் விட்டுருங்க சார். சிவி சண்முகம் எதையும் போட்டு உடச்சு எதுக்கும் அவர் பயப்பட மாட்டார். சிவி சண்முகம் ஆமா நாங்க திரு எடப்பாடி இவரோட சேர்ந்து போய் பார்த்தோம், இவங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கு சொல்லி நாங்க வலியுறுத்துறோம்னு சொல்லி சொன்னாரு சார். அவர் ஒரு இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா, மணிகண்டன் நீங்க எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா 3 மாதத்திற்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணியை வைத்துக்கொண்டு சொன்னார் பச்சை போய் அப்படின்னு சொன்னார். ரைட். இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அப்போ எல்லாமே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக இருந்துச்சு, யாரும் நேரடியாக அப்படி ஒன்று நடந்ததாக சொல்லலை. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு நானே அதில் 6 பேர் குழுவில் இருந்தால் நாங்கள் போனோன்றாரு. அது சொன்ன பிறகு இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் அது உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதை சொல்லலையே. ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இப்போ ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார் இல்லையா? அந்த கோரிக்கை பற்றி எதுவுமே சொல்லாமல் நடவடிக்கை மட்டும் வந்திருக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அதை? கோரிக்கை நிராகரிக்கிறார். ஒட்டுமொத்தமா செங்கோட்டையனே நிராகரிச்சிட்டார்னு அர்த்தம். கட்சியினுடைய கட்சியில் இருக்கின்ற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா
எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கட்சியில் அந்திம காலம், அந்த வார்த்தையை சரிவா குறிப்பிடுறேன், கட்சியில் அந்திம காலத்தில் இருக்கிறவரு இன்னமும் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை அந்த ஊராட்சி ஒன்றியத்தை விட்டுட்டு வெளியே வராம இப்ப எல்லாத்துக்கும் இவங்களுக்கு பதவி கொடுங்க அவங்களுக்கு பதவி கொடுங்கன்னு உட்கட்சி பிரச்சனையை வச்சுக்கிட்டு, ஆனா வெளியே ஒரு காரணம் சொல்லி ஏதோ 3 கட்சியில அவரு என்ன பொறுப்புல இருந்தார் சார் நீங்க நீக்கிற வரைக்கும்? அமைப்பு செயலாளர், அந்த மாவட்ட செயலாளரா கோபிச்செட்டிப்பாளையம் சுருக்க முடியாதுல்ல அவரை? அமைப்பு செயலாளர் மாநில அமைப்பு செயலாளர் தானே சார்? ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, திரு K.A. செங்கோட்டையன் அப்படிங்கிற பேரு ரொம்ப பிரபலமான பேரு. ஆனால் அவர் என்னைக்குமே ஒரு பேக் சீட்ல உட்கார்ற டிராவலர். திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி சைக்கிளை முன்னாடி விதிக்க பின்னாடி கேரியர்ல உட்காந்துட்டு குச்சியை சாப்பிட்டுட்டு போறக்கூடியவர்கள் வார்த்தைகளை இல்ல திரு மணிகண்டன், நாம விமர்சனங்கள், அரசியல் முரண்களை பேசுங்க, அரசியல் விமர்சனங்களை வைங்க. இல்ல நீங்க தொடக்க புள்ளியே கொஞ்சம் நான் சரி தொடக்கத்துல அதை பேச வேணாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களை தவறா கூட சொல்லதிகாரத்தின் தன்மைக்கு ஏற்ற வகையில உங்க ஆர்குமெண்ட்ஸ் வைங்க, வரவேற்கிறேன். அதாவது சார் நான் இன்னொன்னு சொல்றேன் சார், எல்லா துரைக்கருணாவுக்கு உட்பட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதலாக முதலமைச்சராக வாய்ப்பு கிடைக்க பெற்றவர் திரு செங்கோட்டையன். இவர் ஒரு களக்கர்த்தரா இருந்தா அன்னைக்கு கட்சியினுடைய களக்கர்த்தரா நின்று முதலமைச்சர் பதவியை இவர் ஏற்றிருக்கலாமே. அதே மாதிரி அம்மாவின் அன்பை பெற்றவன் வேற. அம்மா இவரை பதவியிலிருந்து நீக்கி ஏறத்தாழ 6 ஆண்டுகள் எந்த அமைச்சர் பதவியிலும் இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்பு நீக்கப்பட்டது நேற்றுக்கு சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு கூட நீக்கப்பட்டுச்சு அப்படின்றாரு. 2009 அவரை கட்சி பொறுப்புல நீக்கினாங்க அப்படிங்கிறாரு. ஆனா அம்மா இருக்கிறப்ப திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுத்து மாவட்ட செயலாளர் சேலம் எடப்பாடி தொகுதியில் நின்று அதே மாதிரி அமைச்சராக்கி 4 அணி அமைச்சரவையில திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல பங்கேற்கிறப்ப 2011 பாத்தீங்கன்னா 32வது இடத்துல இருந்தவர். ஆட்சி முடிகிறப்ப பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு முன்னேறாருங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு. ஆனா செங்கோட்டையின் அம்மா இருக்கிற வரைக்கும் பதவி இல்லாமல் சொந்த காரணத்திற்காக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மந்திரி சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடைசி வரை பதவி வாய்ப்பு கிடைக்க பெறாதவர் திரு செங்கோட்டையன். முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். நான் துரைக்கருணாட்ட பேசிட்டு மற்றவங்கிட்ட வர ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கணுமா? அவர் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமா பேச ஆரம்பிச்சா என்ன செய்ய முடியும்? பேசணும்னா நேரா அவர்கிட்ட பேசியிருக்கலாம். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதுங்கிறது கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதா? இல்லை, இந்த தலைப்பை நம்ம இது அவர் எடுத்தது துணிச்சலான முடிவா தப்பு கணக்கா? மிக மிக பெரிய தப்பு கணக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த 4.5 ஆண்டு கால போக்குகள், அவர் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு இப்போது பிரதான எதிர்க்கட்சி தலைவராக பயணித்த இந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக அவருடைய அணுகுமுறைகள், பழக்க வழக்கம், செயல்முறைகள், கட்சியினர் முன்னணியினர்களிடம் அவர் அணுகுகிற முறைகள், இதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரே நாவலர் நெடுஞ்செழியன், பாபு சண்முகம், ராகவானந்தம் போன்றவர்களெல்லாம் பொதுச் செயலாளர் ஆக்கினார்ல, அன்றைய தினம் தப்பித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் நியமித்திருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே நீக்கியிருப்பார். 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு OPS அவர்களை முதலமைச்சராக ஆக்காமல் விட்டிருந்தால், திரு EPS முதலமைச்சராக ஆக்கியிருந்தால், அவர் அந்த முதலமைச்சர் பொறுப்பு ஆட்சி கட்சியையும் கைப்பற்றி கொண்டு செல்வி ஜெயலலிதாவே கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார். அந்த போக்கு நோக்கம் என்பதுதான் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் நடவடிக்கை. கடைசியா அவங்க மறைவின் போது அவர் என்ன பொறுப்பில் இருந்தார், எவ்வளவு உயரத்துக்கு வந்திருந்தார், அவருடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார் சொல்றார். அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் மீது ஏற்பட்ட அந்த குடும்ப புகாரின் காரணமாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3வது இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க 31வது இடத்துல இருந்து. அப்ப அவங்க நம்பிக்கையை பெற்ற ஒருத்தரா தானே இருந்தாரு. அப்படி இருக்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம், செயல், இப்போதைய செயல்பாடுகள், இந்த நோக்கம் இருக்கிறது. அதுதான் திரு செங்கோட்டையன கருத்து என்ன, நீங்க குறிப்பிட்டீங்களா அந்த 6 பேர், அந்த 6 பேர்ல 3 பேரை நான் நேரடியாக சந்திச்சேன். 2.5 மணி நேர வாக்குவாதத்தினுடைய எல்லா அம்சங்களையும் என்னிடம் சொன்னார். மிக மூத்த தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த மூத்த தலைவர். நான் புரட்சி தலைவரோடு இருந்திருக்கிறேன், புரட்சி தலைவர் அம்மாவோடு இருந்திருக்கிறேன். இல்ல சந்திச்சாரா 3 பேர் பேரையும் சொல்லுங்க. சொல்றேன் காலம் வரும் சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்னார், நான் சொல்றேன், இல்ல அங்கு நடந்த என்ன சொல்றாரு, ரொம்ப பொங்கி எழ வேண்டாம் தம்பி, பொங்கி எழ வேண்டாம், நான் சொல்றேன்.